இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையிலே விடுதலை நிகழ்ச்சியிலே என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இப்பொழுது ஒரு பாடலை பாடிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பது ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பது ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். இவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பது ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலாய் என்ன செய்வோமே, நாமும் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பது ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதின் பலனோ இன்றும் நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதின் பலனோ இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஓர் நாள் வந்திடுவாரே, அன்று இதன் பலன் கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம், துள்ளிடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பது ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். என்று சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாயே. கன்று உணர்வாயோ, இன்றே வா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பது ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. இயேசுவுக்காய் நீ எதை செய்தாயோ, அதுவே உனக்கு உதவிடும் என்றும் ஓயாது உழைத்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பது ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பது ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இப்பொழுது இந்த வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த விடுதலை நேர நிகழ்ச்சியிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரை நடப்பதற்கு ஏற்ற ஒரு அபிஷேகத்தை பிள்ளைங்க மேலே ஊற்றிடுங்க. அந்த அபிஷேகம் அவர்களை இறங்கும்போது
ஆண்டவரே, அது எதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் தடையாய் காணப்படுறதோ அதை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போட்டு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே திறந்த வாசலை உனக்கு முன்னாடி வைத்திருக்கிறேன், ஒருவரும் அதை பூட்ட முடியாதுன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி எல்லாவற்றையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக பிரகாரமான காரியத்திலும் சரி, ஒரு திறந்த வாசலே பிள்ளைடைய வாழ்க்கையை திறந்து ஆண்டவரே பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலே கூட 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்தில் 9வது வசனம் இப்படி சொல்கிறது, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாக இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். பாருங்கள், இது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம். அதாவது 6வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு கழுதைத்தலை 80 வெள்ளிக்காசு, அந்த காரியம் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவனுடைய மனுஷன் சொல்கிறாரு, எலிசா, நாளை இந்நேரம் 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கு, 2 மரக்கால் வாட்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று சொன்ன உடனே இந்த ராஜாவுக்கு கையிலாக கொடுக்குற பிரதானி சொல்கிறான், அது எப்படி நடக்கும், வானத்தின் மதகுகளை திறந்தா கூட நடக்காதேன்னு சொல்லிட்டு. ஆனால் தேவனுடைய மனுஷன் சொன்ன மாதிரி அது நடந்தது. நடக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பாளையத்துக்குள்ளே போய் நல்லா வயிறு புசிக்கி சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வர்றாங்க. எவ்வளவு தான் கொள்ளையடிக்க முடியும்? அப்போ தான் ஒருத்தர் சொல்கிறான், நாம் செய்கிறது நல்லது கிடையாது, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் செய்கிறது நியாயம் கிடையாது, நியாயம் அல்ல, மௌனமாக இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்ம மேல் சுமரும். இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட பேசுகிறாரு, இந்த நாளில் நம்ம செய்கிறது நியாயம் அல்ல. பிஸ்னஸ், உலகம், அல்லேலூயா, வீட்டு காரியங்கள், டெய்லி என்ன செய்யுது, காலையில் எழும்புறது, சமையல் பண்ணுறது, சாப்பிட்றது, தூங்குறது, வீட்டு வேலை பார்க்குறது, இதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கலை. எல்லாம் யாரை கர்த்தர் ரட்சித்தாரோ, யாரை அழைத்தாரோ, யாரை அபிஷேகம் பண்ணினாரோ கர்த்தவங்களை பயன்படுத்த விரும்புகிறாரு. இந்த பூமியில் ஆண்டவர் நம்ம மரிக்கும் போது எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வந்தேன்னு தான் நம்மகிட்ட கேட்பாரு. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான். அப்போது நீங்கள் நானும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும்னு விரும்புகிறாரு. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறவங்க ஆகாய மண்டலத்தில் பிரகாசிக்கிற நட்சத்திரத்தை போல் அவங்க இருப்பாங்களாம். அப்போது இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு என்று சொல்லி ஏதாவது செய்யணும்னு அன்று விரும்புகிறார். அவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளால் இயன்றதை, யார் யார் என்னென்ன நிலைமையில் இருக்கிறோம், ஒருவேளை டீச்சராக இருக்கலாம், நீங்கள் இருக்கிற இந்த வேலை பார்க்குற இடத்துலேருந்தே நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஒருவேளை நீங்கள் அலுவலராக இருக்கலாம், இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் வேலை பார்த்து கொண்டு இருக்கலாம், உங்களுக்கு கீழே எத்தனை பேர் வேலை பார்க்கலாம், அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். எந்த நிலையில் இருக்கீங்களோ அந்த நிலையிலிருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியே கர்த்தர் அழைக்கிறார். அப்போ பாருங்கள், நம்ம அமைதியாக இருக்கோம். இப்போது நான் அமைதியாக இருப்பது நியாயம் அல்ல. நாம் நற்செய்தி அறிவிக்கிற நாள். இன்றைக்கி ஜனங்களுக்கு அல்லேலூயா விடுதலை கொடுக்க யாருமே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் தற்கொலை பண்ணி இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் குடிக்க அடிமைப்பட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் விபச்சார பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு வீட்டில் போய் நான் கூட்டம் நடத்துகிறவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டில் வந்து அப்பா இன்றைக்கி ஒரு நாள் வந்து நீங்கள் கூட்டம் நடத்துவியான்னு சொன்னாங்க. சரி, நான் போய் நடத்தினேன். அப்போது வெளியே உட்காந்து ஒரு இந்து சகோதரியை கேட்டுக்கிட்டு இருந்துருக்குறாங்க. அவர் பக்கா குடிகாரர், குழந்தை கிடையாது. ஆனால் அந்த செய்தியை கேட்ட உடனே அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அன்றிலிருந்து கர்த்தர் குடியிலிருந்து விடுதலை கொடுத்தார். எங்கள் வீட்டுக்கு தேடி ஓடி வந்தார். எனக்கு வால் போஸ்ட்லாம் ஒட்ட ஆரம்பித்தார். இப்படி நான் நிறைய காரியங்களை சொல்ல முடியும். ஒரு நாள் என் திருமணமாகி எனக்கு கையில் ஒரு குழந்தை, ஆழ்வார் திருநகரி ஊர். நான் என்ன பண்ணேன், ஒரு டிவி வாடகைக்கு 180 ரூபாய்க்கு எடுத்து பம்பாய் தாசில்தார் அப்புறம் நடிகர் மனோஜ்குமார் இந்த 2 CD என்கிட்ட இருந்தது. ஒருத்தங்கிட்ட வாடகைக்கு வாங்கி அதை கூப்பிட்டு, ஒரு விஓ இருந்தார், ஒரு போலீஸ்காரர் இருந்தார், அவருடைய மனைவி இருந்தாங்க, விஓ மனைவி பிள்ளைங்க எல்லோரும் இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை கேசட்டை போட்டு பார்க்கும்போதே அவர் சொன்னார், அந்த விஓ நல்ல நெத்தியில் பட்டை போட்டிருப்பார், கையிலலாம் பட்டை போட்டிருப்பார். தோத்ரா அப்படியே என்ன செஞ்சார், அவர் மேலே ஒரு அபிஷேகம் இறங்கி பார்த்து கொண்டு இருக்கும்போதே சேர்லேருந்து குப்புற விழுந்து ஒரே நடுக்கும். அவர் ஒய்ஃப் ஆட ஆரம்பிச்சிட்டு, அவர்களுக்கு வந்து அசுத்தாவி ஆட ஆரம்பிச்சிட்டு, அந்த கேசட்டும் கரெக்டாக முடிஞ்சுது. எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டோம். அடுத்த நாள் காலையில் 2 பேர் ஓடி வந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீடு தான். ஓடி வந்தாங்க, வெர்ஜின் ஏதோ ஒன்று எங்களை விட்டு போன மாதிரி இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, 2 பேரும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோமான்னு சொல்லிட்டு உடனே அவங்கள சர்ச்சுக்கு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனேன். அவங்கள ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய சபையில், ஏஜி சபையில் என்ன செஞ்சேன், நீங்கள் இந்த சபைக்கு போங்கன்னு சொல்லி நான் என்ன செஞ்சிட்டேன், வந்துட்டேன். அடுத்த முறை போகும்போது அவங்க இல்லை, அவங்க இன்னொரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. அவங்கள நான் அப்புறம் பார்க்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு நாள் திடீர்னு அவங்கள பார்க்கணுன்னு ஆசையோடு
நான் பஸ்ஸில் ஏறி தோத்துறோன்னு சொல்லிட்டு பஸ்ஸை பிடிச்சிட்டு ஏறுறேன். திரும்பி பார்த்து வெர்ஜின் தங்கச்சின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசினாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, என் முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டுட்டு, என் கணவரும் நானும் இருந்தோம். என் பையன் ஒரு நாள் சரஸ்வதி பூஜைக்கு எல்லாம் வாங்கி வச்சு சாமி கும்பிடணும்னு சொல்லும்போது அவனுக்கு நான் தடையே சொல்லலை. குத்து விளக்கு பொருத்தி எல்லாம் இது பண்ணும்போது கரண்ட் போயிடுச்சு. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கு, அந்த குத்து விளக்கு பக்கத்தில் சிலுவை அப்படி காட்சி சிவப்பு கலர் அப்படி தெரிஞ்சிருக்குது. அவன் அதை பார்த்து கைகால் கிடுகிடுன்னு நடுங்கி அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கி நாங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம். கேட்கும்போது சந்தோஷமாக இப்படி நிறைய நான் சாட்சிகளை சொல்ல முடியும். இந்த வாலிப நாட்களில் இஞ்சிப்பாறை எஸ்டேட்டு ஃபுல்லாக ஹல்லேலூயா சாராயத்தை ஊற போட்டு இது பண்ணவங்க. சும்மா ஜஸ்ட்டு எங்கள் சித்தி வீட்டுக்கு தான் நான் போனேன். எங்கள் வீட்டில் உட்காந்து ஜெபிச்சேன். ஒரு 4-5 பேர் வந்தாங்க. அப்புறம் பார்த்தா 100 பேர் வந்துட்டாங்க. செய்தி கொடுக்கும்போது கர்த்தர் நல்லா தீர்க்கதரிசனம் பேசுவோம். அது நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஈரோட்டில் ஒருத்தவங்க ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. தாராபுரத்தில் ஒருத்தவங்க ஊழியம் பண்ணி கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் கர்த்தர் அவங்களோட பேசினார். கோயம்புத்தூரில் 2 சபை, பெரிய நாயக்கன் பாளையத்துலேயும் சென்ட்ரல் பிளேஸ்லையும் 2 சபை. இதுக்கு நான் போயிருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. சாதாரண சூப்பர்வைசர் கர்த்தர் நீ ஊழியத்தை செய்வே அப்படி சொல்லி கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கி அவங்களாம் பாஸ்டராக இருக்கிறாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். இந்த வாலிப நாட்களில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யாதிருந்தா இன்றைக்கி அவங்க எத்தனை ஆத்துமாக்களை கர்த்தருக்குள்ள நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, உனக்கு கர்த்தர் என்ன பலன் கொடுத்துருக்கிறாரோ அந்த ஓட்டத்தில் உனக்கு என்ன ஓட்டம் ஓட முடியுமோ அந்த ஓட்டத்தில் ஓடு. யாரையும் நீ பார்க்காத. கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிற பலத்தோடு கூட நீ ஓடு. பார்க்குறவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லு. உன் வீட்டுக்கு பால்காரன் வாரான், வீட்டுக்காரர் வெளியவே விடலை, வீட்டுக்கு பால்காரன் வாரான், அயன் பண்ணுற மனுஷன் வாரான், கீரை வாங்குறவன் வர்றான், ஹல்லேலூயா, இன்னும் மீன் வைக்கிறவங்க வர்றாங்க. இவங்களுக்குலாம் இயேசுவை பற்றி சொல்லுங்கள். நான்லாம் ஒருத்தரை விட மாட்டேன். ஆட்டோவில் போனால் கூட உங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லிடுவேன். என்ன சொன்னால் அந்த ஆத்துமா ஹல்லேலூயா ரட்சிக்கப்பட்ட பரலோகத்துக்கு போகுமே, யாரும் நரகத்துக்கு போகவே கூடாதே. ஹல்லேலூயா. இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். இன்றைக்கி கொரோனாவில் எத்தனை எனக்கு ஃபோன் வந்தது தெரியுமா? பயமாக இருக்குது சிஸ்டர், செத்து போயிடணும்னு பயமாக இருக்குது சிஸ்டர். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. அவங்களுக்கு நான் ஜெபிச்சிருக்கிறேன். எங்கள் தெருவில் எல்லாமே கொரோனா. எங்கள் வீடு மட்டும்தான், எங்களையும் டெஸ்ட் எடுக்க போயிருக்காங்க. நெகட்டிவாக இருக்கட்டும், ஜோம் பண்ணுங்க. உண்மையிலே அவர் சொன்னார், பெரிய குளத்துலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்து சொன்னார், வீட்டு பக்கத்து வீடு பெரிய கோடீஸ்வரன், அவங்களுக்கெல்லாம் கொரோனா, ஆனால் எங்களுக்கு யாருக்குமே கொரோனா இல்லை. நாங்கள் கர்த்தரை தேடுறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கும், கர்த்தர் தேடுற பிள்ளைங்களுக்கும், தேடாத பிள்ளைங்களுக்கும், ஊழியம் செய்கிறவங்களுக்கும், ஊழியம் செய்யாதவங்க கர்த்தர் வித்தியாசத்தை காண்பேன். மல்கியா 3ஆவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 16, 17, 18 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய சம்பத்தை சேர்க்கும் நாளில் அப்படி செய்வார். ஊழியம் செய்தவங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார். இதுவே ரட்சணை நாள், இதுவே அனுக்கிரகத்தின் நாள். ஒருவர் கிரியை செய்யக்கூட ராக்காலம் வரப்போகிறது. இந்த ஒடியுள்ள காலத்தில் கர்த்தரை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பிரசங்கிங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கி. வேதவசனம் அப்படியே சொல்கிறது. 2 தீமோத்தேயு 4ஆவது அதிகாரம் 2வது வசனத்தில் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசன வசனத்தை பிரசங்கம் பண்ணு சொல்லி 1 கொரிந்தியர் 9:14 சொல்கிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ரட்சிக்கப்பட்ட நீ பெற்ற சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லாட்டா உனக்கு ஐயோ. ஒரு கடையில் போய் சேரீ எடுக்கிறீங்க, இந்த சேரீ ரொம்ப அழகாக இருக்குது, விலை என்ன? ஹல்லேலூயா, ரொம்ப சீப் ரேட்டு. மற்றவங்களுக்கு சொல்கிறோம் போங்க அந்த கடையிலன்னு சொல்லி. அதே போல் தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். என் இயேசு அவரை தேடுகிற எல்லார் மேலேயும் ஹல்லேலூயா அவருடைய கரம் நன்மைக்காகவே இருக்கிறது. கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மை குறைபடாது. இன்னைக்கு கிராமங்கள் காத்திருக்கிறது, பட்டணங்கள் காத்திருக்கிறது, தீவுகள் காத்திருக்கிறது. நாங்கள் கிராமங்களுக்கு போகும்போது சில இடங்களில் தான் எதிர்ப்பு, எங்களை ஓட விரட்டுவாங்க. ஆனாலும் நாங்கள் என்ன செய்வோம், எப்படியாவது சீசித்து சொல்லிட்டு வந்துடுறது. சில ஊரில் ஊருக்குள்ளேயே என்ட்ரு பண்ணாமல் விரட்டி விட்டுருவாங்க. வேறு கிராமங்களுக்கு நாங்கள் போவோம். ஆனால் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் தான் போகாமல் இருந்தோம். இப்போ மறுபடியும் போக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் பாருங்கள், ஃபுல்லாக ஹிந்துஸ் இருக்கிற இடங்கள் தான். ஆனால் ஜனங்களுக்கு ஆண்டவர் அறியாதபடி இருக்கிறாங்க. பிசாசு கட்டுகளோடு இருக்கிறாங்க, பிலிசூனிய கட்டுகளோடு இருக்கிறாங்க, வியாதியில் படுக்கையில் இருக்கிறாங்க. அவங்களை விடுவிக்கிறதுக்கு யாருமே இல்லை. விடுவிக்கிற ஏசோறு உண்டு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, இது கடைசி காலம். ஜனங்களுக்கு ஒரு விடுதலைக்காக ஜனங்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் நான் அவர்களை தேடும் போது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், கர்த்தர் அவர்களை விடுதலை பண்ணுவார். இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொன்னால் போதும், கர்த்தர் அவங்களை விடுதலை பண்ணுவார். என்னுடைய வாழ்க்கையில் நான் எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். என் வாலிப நாட்கள்ல இருந்து நான் கர்த்தருக்காக துடிப்போடு கூட ஹல்லேலூயா எப்படியாயிலும் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணது ஒரு தாகம்.
ஹல்லேலூயா. நினைப்பேன் நான் ஒரு ஆணாக இருந்தால் என்னெல்லாம் சாதிச்சிருக்கலான்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு எனக்குள்ள ஒரு தாகம் ஆண்டவர் மேலே, அவருடைய வார்த்தை, அவருடைய ஊழியத்தை இன்னும் வல்லமையாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்குள்ள கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஹல்லேலூயா 2 பேர் இருந்தால் போதும். ஹல்லேலூயா. ஆனால் இன்னும் அந்த அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறேன். இந்த நாட்களில் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கர்த்தருக்காக என்ன செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. வேதவசனம் சொல்கிறது, அசதியை நாம் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இப்போ தேவனுக்கென்று நீங்களும் நானும் ஊழியம் செய்யணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, விரும்புகிறாரு. 1 கொரிந்தியர் 9:22 சொல்கிறது, பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனரை போலானே, எப்படியாலும் சிலர் ரட்சிப்பதற்கு எல்லாரும் ஆனேன். அல்லேலூயா. நானும் சில நேரங்கள் என்ன செய்வேன், உங்கள் சொந்தக்காரங்கனே சொல்லிடுவேன். அல்லேலூயா. என்னைய கர்த்தர் அப்படி நாசரேத்தில் போய் ஆண்டவர் கூட்டம் நடத்துன்னு சொன்னார். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக. நாசரேத்து எல்லாம் கிறிஸ்டின் வீடு தான். பட் மக்கள் கட்டப்பட்ட ஒரு நிலை, மனநலம் அதிகமாய் பாதிக்கப்பட்ட ஒரு நிலை, சாத்தானால் அதிகமாய் கட்டப்பட்ட எல்லா குடும்பங்களுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு போராட்டம். ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, சர்ச்சுக்கெல்லாம் போவாங்க. ஆனால் அந்த ரட்சிப்பு, அந்த அபிஷேகம் அதுக்குள்ளே அப்படி அவங்கள தீவிரமாக எழும்ப முடியலை. அப்படிப்பட்ட ஒரு கர்த்தர் சொன்னார். அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஒவ்வொரு மாதம் 3வது சனிக்கிழமை காலை 10லேருந்து 2 மணி 2 நேரம் 2:30 ஆயிரும். அந்த இடத்துல அநேக மனநலம் பாதிக்கப்படும் கர்த்தர் சோமாக்கி இருக்கிறாரு. சப்பானிகள் தூக்கிட்டு வந்து கீழே வைப்பாங்க, போகும்போது எலும்பி போயிடுவாங்க. நிறைய காரியங்களை கர்த்தர் செஞ்சுருக்கிறாரு. தொடர்ந்து அந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வர கர்த்தர் உதவி செய்தார். லாக்டவுன் பீரியடில் நடத்த முடியலை, டிவி மூலமாக நடத்தினோம். ஆனால் இப்போ தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் ஒரு இடத்துல வச்சு நாங்கள் நடத்துறதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எனவே இந்த நாட்களில் அப்போது எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை யூதனுக்கு யூதனா, கிரேக்கனுக்கு கிரேக்கனாக இருந்தேன்னு சொல்லி அப்போஸ்தலர் சொல்கிறான். அதே போல் தான் நம்மளும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கப்படும். இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தர் அழைப்பு வச்சிருக்கிறாரு. நிறைய பேர் சாக்கு போக்கு சொல்கிறாங்க. அன்றைக்கி மோசே அழைத்தார், சொன்னால் திக்குவாய் மந்தனாவ் பேச அறியேன்னு சொன்ன ஆண்டு சொல்ற எல்லாம் உனக்கு தெரியும், ஆரன் ஒன்றை விட நல்லா பேசுகிறத வாழ, எனக்கு அவன்லாம் வேணும், நீ தான் வேணும்னு சொல்லி கேட்டார். அந்த மோசையை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. அதே போல் பாருங்கள், நீங்கள் மார்க் 1வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் கூப்பிட்ட உடனே எல்லாரும் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. 16வது வசனம், கலிலேய கடற்கரையில் சீமோன் பேதுரு என்ன செய்யறான், அந்திரேயாவும் மீன் பிடிச்சிட்டு இருக்கான். ஆண்டவர் உங்களை மனசில் பிடிக்கிற லாக்குவேன்னு சொன்னோன்னா உடனே வலையை விட்டுட்டு என்ன செஞ்சிட்டான், வந்துட்டான். அடுத்தால கீழே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யாக்கோபு அவனுடைய சகோதரன் யோவானும் என்ன செஞ்சாங்க, அப்பா கூட சேர்ந்து வலையை பழுது பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். ஆண்டவர் வான் கூப்பிட்ட உடனே தகப்பனையும் விட்டுட்டு வலையை விட்டுட்டு உடனே பின்னாடி வந்துட்டாங்களாம். 2வது அதிகாரம் 14வது வசனம், லேவி ஆயத்தில் உட்கார்ந்துருந்தான். அப்போ என்னை பின் சென்று வான் சொன்ன உடனே எழுப்பி பரப்பிட்டு வந்துட்டான். யாரெல்லாம் கர்த்தர் அழைச்சாரோ அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அப்போ 9வது அதிகாரம் உங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படி நிருபங்களை எழுதி கொண்டு போனவன் பவுல் அப்போஸ்தலன், சபையை துன்பப்படுத்தினவன். ஆனால் சடுதியிலே மத்தியானத்திலே தமஸ்குக்கு சமீபமான போது அவன் நிருபங்களை எழுதி வாங்கி கொண்டு வந்த போது சடுதியிலே மத்தியானத்தில் ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா. உடனே கேட்குறான், ஆண்டவர் நீ யாருன்னு கேட்குறான். நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானேன்னு சொல்கிறாரு. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமேன்னு சொல்கிறாரு. ஆண்டவரே நடுங்கி திகைத்து நான் என்ன செய்ய சித்தமாக இருக்குன்னு சொல்கிறான். 3 நாள் கண்கள் தெரியலை, புசிக்கலை குடிக்கலை, ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறான். கர்த்தர் அனனியாவை அனுப்புகிறாரு, அபிஷேகத்தால் நிரப்புறாரு, ஞானஸ்நானம் எடுக்கிறான். சாப்பிட்டு கொஞ்சம் அல்லேலூயா உடம்பு கொஞ்சம் நல்ல பலன் அடைஞ்ச உடனே தாமதமின்றி தீவிரமாய் ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் தேவாலயங்களும் கடந்து போய் கர்த்தரை தெய்வமே திருஷ்டாந்தமாய் பிரசங்கித்தான். இதே போல் கர்த்தர் மேலே அழைப்பு வச்ச உடனே நம்ம கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து போகணும். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னை ரட்சித்தார், அபிஷேகித்தார், ஊழியத்துக்கு பெயர் சொல்லி அழைத்தார். நான் வேலை பார்த்து கொண்டே கர்த்தரை ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். 85 கர்த்தர் பேசினார், அதில் நீ வேலையை விட்டு எனக்கு ஊழியம் செய்வேன்னு சொல்லிட்டு 2005 வேலை விடுறது கர்த்தர் உதவி செய்தார். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள். அல்லேலூயா. 15 ஆண்டுகள் முடிந்துட்டு 16வது ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் கர்த்தருக்காக வேலைக்கு மத்தியில் ஊழியம் பண்ணேன். என் மூலமாக கர்த்தர் நிறைய பேர் ரட்சித்து இன்றைக்கி ஊழியக்காரங்களாக்கி ஆங்காங்கே கர்த்தர் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை பிசாசு பிடியில் பில்லிசூனிய கட்டுகள், வியாதியோடு இருக்கிற பிள்ளைங்க, இவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக ஒரு டெலிவரன்ஸ் மீன்ஸ் விடுதலை ஊழியத்தை கர்த்தர் என்னை செய்ய வைத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினால் தூத்துக்குடியில் ஒரு 11 ஆண்டுகள், நாசரேத்தில் ஒரு 10 ஆண்டுகள் கர்த்தர் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். இப்பொழுது டிவி மூலமாக அந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. வீடுகளில் வைத்து சில இடங்களில் வைத்து அந்த கூட்டம் நடக்கிறது. எனவே இந்த நாட்களில் நீங்களும் நானும் கர்த்தருக்காக எலும்பி பிரகாசிக்குன்னு சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார், எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது, இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும்.
ஆனால் உதிக்கிற உடைய வெளிச்சத்திற்கு ராஜாக்கள் என்ன செய்வாங்க? கடந்து வருவார்கள் என்று சொல்லி. அல்லது நீ தான் உலகத்துக்கு வெளிச்சம்னு சொல்கிறாரு, நீ உலகத்துக்கு எப்படி இருக்கிற உப்பா இருக்கிறன்னு சொல்லி சொல்கிறாரு. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க முடியாது. நீ கர்த்தருக்காக எழும்பும் போது கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். வாலிப தம்பி, இன்றைக்கு நீ ஆண்டவருக்கு தேவை. அன்னைக்கு கழுதையை கட்டியிருந்தாங்க, அப்போ கட்டை அவிழ்த்து கொண்டு வாங்க. இது ஏன்னு கேட்டால் ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீ ஆண்டவருக்கு தேவை. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீ இன்றைக்கு உன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. ஆண்டவரே, நான் உமக்காக ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எலும்பு பிரகாசி. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு காரியத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 20வது வசனம். யோவாப் அவனை நோக்கி, இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போகக்கூடாது, இன்னொரு நாளிலே நீ செய்தியை கொண்டு போகலாம். ராஜாவின் குமாரன் செத்தபடியினாலே இன்றைக்கு நீ செய்தியை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி யோவாப் கூசியை நோக்கி, நீ போய் கண்டதே ராஜாவுக்கு அறிவி என்றான். கூசி யோவாபை வணங்கி ஓடினான். சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் யோவாபை நோக்கி, எப்படியானால் கூசியின் பிறகாலே நானும் ஓடட்டுமே என்று திரும்ப கேட்டதற்கு யோவாப், என் மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான். அதற்கு அவன், எப்படியானால் நான் ஓடுவேன் என்றான். அப்பொழுது யோவாப் ஓடு என்றான். அப்படி அகிமாஸ் சமனான பூமி வழியாய் ஓடி கூசிக்கு முந்தி கொண்டான். செய்தி நற்செய்தி இல்லாத ஒருத்தன் ஓடுறான், நற்செய்தியை கொண்டு போகிற ஒருத்தனுக்கு முன்னாடி ஓடுறான். இன்னைக்கு நமக்கு கர்த்தர் நற்செய்தியை கொடுத்திருக்கிறார். நமக்காக இந்த பூமியிலே இயேசு மனித அவதாரம் எடுத்து வந்து சிலுவையிலே மரித்து இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ்ந்து அல்லேலூயா ஜனங்களை ரட்சித்து அல்லேலூயா விடுதலை பண்ணுகிறவராய், பிசாசு பண்ணி அகப்பட்டவர்கள் விடுதலை பண்ணுகிறவராய், வியாதிகளை சுஸ்தமாக்குகிறவராய், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து 33 வயசில் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். அந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ரத்தம் சிந்தலாமல் பாவம் மன்னிப்பு இராது. அல்லேலூயா. இந்த ஒரு நல்ல செய்தி, இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசுவின் ரத்தத்திலிருந்து உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, தரத்திலிருந்து விடுதலை. இதை சொல்கிறதுக்கு ஆண்டவர் விரும்புகிறார். கூசியை விட என்ன செஞ்ச அகிமாஸ் அவன்கிட்ட செய்தியே இல்லை, ஆனால் முந்திக்கிட்டான். நம்மகிட்ட செய்தி இருக்குது. இயேசு என்னை எப்படி ரட்சித்தார், என் வாழ்க்கையில் என்னெல்லாம் செஞ்சா, இதெல்லாம் சொல்லலாம். அப்படி சொல்லும்போது ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஆண்டவர் பக்கம் மனம் திரும்புவாங்க. கடைசியாக எஸ்தர் 4வது அதிகாரம் 13-14 வாசிக்கிறேன். மொர்தெகாய் கர்த்தருக்கு திரும்ப சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனை இருக்கிறதுனாலே மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவா என்று உன் மனதில் நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படிக்கு உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா. பாருங்க, அந்த சூசான் அரண்மனையில் மொர்தெகாய் வாட்ச்மேன், அவன் ஒரு யூதன், கர்த்தருக்கு பிரியமானவன். அவனுக்கு விரோதமாய் ஆமான் எழும்பி அவனை அழிக்கணுங்கும் போது யூத ஜனங்களை அழிக்கணும் சட்டம் எழுதி போயாச்சு. ஆனாலும் கூட அந்த எஸ்தர் ராஜாத்திக்கு இந்த காரியத்தை தெரிவிக்கும் போது அவன் 30 நாள் ஆகிட்டு ராஜா என்னை கூப்பிடவே இல்லைன்னு சொல்லும் போது அது சொல்கிறான், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியாய் வரும், இதற்காக உனக்கு அந்த ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே சொல்லும் போது 3 நாள் என்ன செய்யுங்க, நீங்களும் அல்லேலூயா சகல யூதர்களும் உபாசம் இருங்க, நானும் என் தாதிமார்களும் உபாசம் இருக்கிறோம். மொர்தெகாய் சொல்கிறபடி, மொர்தெகாய் கற்பித்தபடி எஸ்தர் கேட்டார், எஸ்தர் கற்பித்தபடி மொர்தெகாயும் கேட்டார். ஆனால் சட்டத்தை மீறி என்ன செஞ்சான், ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளே என்ன செஞ்சான், அவர் பிரவேசித்தால் எஸ்தருக்கு ராஜாவுடைய கண்களை தயவு கிடைத்தது. எஸ்தர் ராஜாத்தி உன் வேண்டுதல் என்ன, ராஜ்யத்தின் பாதியாக இருந்தாலும் அதை நான் கொடுப்பேன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அவள் சொல்கிறா பாருங்க, 8வது அதிகாரம் 6வது வசனம், என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க யாரும் நரகத்துக்கு போகிறது தேவ சித்தம் அல்ல. ஒவ்வொரு நாளும் திரள் ஜனங்களாக என்ன செய்கிறாங்க, மரித்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்களாம் யார் இயேசுவை பற்றி சொல்லுவா? நிறைய கிராமங்களுக்கு போகும்போது சொல்லுவாங்க, உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வருதா, ஏன் இப்படி ஓடி வர்றீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம், இல்லை நாங்களாம் இப்படி உங்களுக்கு வந்து சொல்கிறோமான்னு கேட்பாங்க. இல்லை, எங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் உலகமெங்கே போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் எங்கள் சொந்த காசை செலவழித்து வேன் பிடிச்சி எங்கள் சொந்த சாப்பாடை கொண்டு வந்து நாங்கள் சொல்கிறோம்பாங்க. சொல்லுவாங்க, உங்கள் அசனத்துக்கு வந்து சாப்பிட்றோமே, எங்கள் கோயில் கொடைக்கு வந்து சாப்பிட வருவீங்களா? நான் சொல்கிறேன், இப்போ நாங்கள் 20 பேர் உங்கள் வீட்டுக்கு வரோம், நாங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு தாங்க, நாங்கள் நிச்சயம் சாப்பிட்றோம். ஆனால் எங்கள் வேதத்தில் அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்குன்னு சொன்ன உடனே அந்த ஊருக்குள்ளே எங்களை விட்டுட்டாங்க. அல்லேலூயா. எங்கள் தொடர்ந்து அந்த ஊரில் போய் நாங்கள் ஊழியம் செஞ்சோம். அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, இந்த நாட்களில் கர்த்தர் அல்லேலூயா ஒரு எஸ்தர் ராஜாத்தியை எழுப்பி
127 நாடுகளுக்கு அவளை தலைவியாக மாற்றி ராஜாத்தியாக உயர்த்தி சகல யூத ஜனங்களும் தப்பும்படிய சட்டத்தையே மாற்றியமைத்து தேவ சமூகத்திலே ஆலலுயா செபித்து ராஜாவுடைய சமூகத்திலே பிரவேசித்து தன்னுடைய ஜனங்களை பாதுகாத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு ராஜாவுடைய சமூகத்திலே பிரவேசித்து இந்த இந்திய ஜனங்கள் ரட்சிக்கப்பட, அகில உலகம் ரட்சிக்கப்பட, ஆண்டவரை அறியாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட, பெயர் கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட, யாருமே நரகத்துக்கு போகக்கூடாது ஆண்டவரே, எல்லாரும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த ஆதங்கத்தோடு கூட அல்லேலூயா ஆடு குட்டி போட்டால் மந்த பெருகும். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோமோ ஒவ்வொரு நம்ம சுவிசேஷத்தை சொல்லி ஆளுடைய தெருக்களில் நம்ம போகிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம சொல்லும்போது நிச்சயமாக கர்த்தர் நிச்சயம் அவங்களை சந்திப்பார். என்றாவது ஒரு நாள் நம்ம பேசும்போது அந்த வசனம் அவர்களை தொடும், அவர்களோடு கர்த்தர் பேசுவார். அதாவது வசனம் வெறுமையாக திரும்பாது, விரும்புகிறதை செஞ்சு தான் முடிக்கும்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அப்போ கர்த்தருடைய வசனத்தில் ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, அந்த ஜீவன் ஜனங்களை குணமாக்குறதா இருக்கிறது, அந்த ஜீவன் அல்லேலூயா ஜனங்களை விடுவிக்கிறதா இருக்குது. எனவே நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படவே வேண்டாம், இயேசு உங்களை நேசிக்கிறார் சொன்னால் போதும், அவ்வளோதான். அல்லேலூயா அந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் கிரியை செய்யும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசு நம்ம கூட இருந்து நம்ம போகிற இடங்கள்லாம் எல்லா டார்க்னஸ் மறையும். இயேசு நம்ம கூட இருக்கிற போகிற இடங்கள் அசுத்தாவிகள் அலறி ஓடும். இயேசு நம்ம கூட இருக்கிறனால வியாதிகாய் ஜெபிக்கும் போது வியாதிகள் சுகமாகும், குழந்தைகள் அந்த கர்ப்பங்கள் திறக்கப்படும். அல்லேலூயா மரித்தவர்கள் உயிரோடு எழும்பார்கள், சப்பானி நடப்பார்கள், குருடர்கள் பார்ப்பார்கள். கர்த்தர் சொன்னார், நீ இலவசமாய் பெற்றால் இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி. ஆண்டவர் இந்த நாட்களில் யார் எனது காரியமாய் போவான், யாரை நான் அனுப்புவேன் சொல்கிறாரு. இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரனின் சகோதரியே, ஆண்டவரே நான் போகிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று சொல்லி. ஏன் சொன்னால் கர்த்தருடைய வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்கிறது, அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான அத்தனை காரியங்கள் இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் நானும் அமைதியாக இருக்கிற காலம் அல்ல, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு காலம். எனவே இது நம்ம மேலே விழுந்த கடமை. அல்லேலூயா நம்ம பெற்ற சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும். திரள் கூட்டத்தை வெறுங்கையா அவருடைய சந்நிதியில் வராமல் திரள் கூட்ட ஆத்துமாக்களோடு வரும்போது அந்த மகிமையில் கர்த்தர் நம்மை அல்லேலூயா எல்லார் கண்களுக்கு முன்பாக அல்லேலூயா உண்மை உத்தமமான ஊழியக்காரனை கொஞ்சவற்றில் உண்மை உள்ளதாக இருந்த அநேகவற்றுக்கு அதிகாரியாக்குவேன் என்று சொல்லி 5 தாளந்து கொடுக்குறவன் இன்னும் 5 சம்பாதி, 2 வச்சிருக்கோம் இன்னும் 2 சம்பாதிச்சான், ஆனால் 1 வச்சிருக்கோம் புதைச்சி வச்சான். அவர் நமக்கு கொடுத்த திறமைகளை தாளந்துகளை அல்லேலூயா நம்ம இயேசுக்காய் பயன்படுத்தும் போது அல்லேலூயா கர்த்தர் நிறைய ஆத்மாக்கள் கொல்ல பொருளாய் தருவார். நம்ம நரகத்துக்கு போகிற ஆத்மாக்களை தடை பண்ணி நரகத்தை திவாலாக்கி மோட்சத்தை கவுஸ்ஃபுல்லாக்கணும். அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய அன்பினால் ஒவ்வொருத்தரும் நிரப்பி ஆத்மா பாரத்தால் நிரப்பி ஆண்டவரே உமக்காய் எழுப்பி பிரகாசிக்கத்தக்கதாக ஆவியானவர் தாமே எங்களை நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். போகிற இடங்களெல்லாம் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ஒரு விசேஷித்த அக்னியை போட்டு ஆண்டவரே வார்த்தையினால் அல்ல கிரியைகளினால் நீர் உயிரோடு நிரூபித்து காட்டி ஆண்டவரே அன்றைக்கு எலியா வானத்திலிருந்து அக்னியை இறக்கினது போல ஆண்டவரே கர்த்தரே தெய்வம் என்று அல்லேலூயா சாஷ்டாங்கமாய் விழுந்தது போல ஜனங்கள் இயேசுவே தேவனதை அறியும்படியாய் ஒவ்வொரு ஊழியர்களை கொண்டும் ஆண்டவரே யாரெல்லாம் மேலே ஊழிய அழைப்பு இருப்போ அவர்களை கொண்டு நீ செய்வீராக, மகிமைப்படுவீராக. சகல துதிகளை மேலாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you.